பண்றது தப்பு. அப்படி ஒரு நிகழ்வு இதுக்கு முன்னாடி இந்த சட்டசபையில நடந்ததே கிடையாது. அந்த மரபையே மாத்திட்டீங்க. இப்படி ஒரு பெரிய போர் மாதிரி எதிர்கட்சி சார்ந்தவங்க எல்லாம் சொன்னாங்க இல்லையா, அந்த மாநில உரிமை போராளிகளை, அந்த மரபு காக்கிற உரிமை போராளிகளை ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும். 2021 ஆகஸ்ட் 2 ஞாபகம் இருக்கா? சென்டினரி செலிப்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர். அந்த பங்கன்ல நம்ம முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களோட கலைஞர் அவர்களுடைய புகைப்படத்தை மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திறந்து வைக்கிற ஒரு பங்கன். அந்த பங்கன்ல நேஷனல் ஆந்தம் ஃபாலோடு பை தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு அறிவிச்சது ஞாபகம் இருக்கா? அதாவது தேசிய கீதத்துக்கு அப்புறமா இரண்டாவது முறையா தேசிய கீதத்துக்கு அப்புறம் இரண்டாவது முறையாக தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்ற நம்ம கலைஞர் அவர்களுடைய புகைப்படம் வெளியிட்டு விழாவில் அவர் இருந்த இதே சபையில தமிழை இரண்டாவது இடத்துக்கு தள்ளினது யாருன்னு ஞாபகம் இருக்கா? மட்டும் இல்ல, அந்த தேசிய கீதத்தை நாட்டுப்பண் நேஷனல் ஆந்தம்னு சொல்லி அதே பங்கன்ல கடைசியா பங்கன் முடியும் போது செகண்ட் டைம் தேசிய கீதம் பாடினதும் ஞாபகம் இருக்கா? இதே அவைதான், அது அவை பொறுப்பிலும் இருக்கிறது. இதே அவைதான் நடைபெற்றது. இந்த புத்த நேரத்தில் இந்த ஆதாரங்களை அளித்த மாண்பு முதல்வருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டவுட் இருந்தா இந்த புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் அப்படிதான், அதெல்லாம் கண்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் பேசுறது ஒண்ணு, செய்யறது முன்னாடிதான் அப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் அதை தான் செய்யறாங்க. விஜயும்